our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொரி உருண்டை ரெசிபி. கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டை செய்யறது வழக்கம். ஸோ அம்மா சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வர கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்காக பொரி உருண்டை செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்ப பொரி உருண்டைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாங்க. இப்ப 4 கப்பு அவல் பொரி எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. எந்த கப்புல அவல் அளந்தோமோ அதே கப்புல 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்து பொடியா நறுக்குன ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. அடுத்து 100 கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஏலக்காயும் சுப்பும் பொடி பண்ணினது 2 ஸ்பூன். இப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் வறுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது வறுத்தாச்சு, தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாவு காய்ச்சிக்கலாங்க. இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாம். எந்த கப்புல வெல்லம் எடுத்தோமோ அதே கப்புல 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, அதை வடிகட்டிக்கலாம். இப்ப பாவு வடிகட்டியாச்சு, நல்லா கொதிக்கட்டும். முத்துன பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிட்டு உருட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி வெள்ளைப்பாகை எடுத்து கையில் உருட்டினோம்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டு பதங்க. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பொரியில் வறுத்த வேர்க்கடலையும் வறுத்த தேங்காவையும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சுக்கு பொடி இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க பாகு சூடா இருக்கிறப்ப சேர்த்துக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் அரிசி மாவு கையில் தொட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உடனே சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டோம்னா உருண்டை உருட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ லேசாக கொஞ்சம் பிடிச்சி வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை உருட்டினதை மறுபடியும் எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டில் வர கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்க. இந்த பொரி உருண்டையை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்றோம். Until then, take care. Bye.